அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025-26ஆம் ஆண்டில் நிறைய பேர் நகை கடன்கள் அடமானம் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த நகை அடமான கடன்கள் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 30,000 கோடி ரூபாய் நகை கடன் தள்ளுபடிக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? அதில் இந்த எந்தெந்த மாவட்டங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க, அதே மாதிரி இந்த நகை கடன்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யார் யார், தகுதி இல்லாத நபர்கள் யார் யார் அப்படின்றத பட்டியலிட்டு அதை பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக துல்லியமாக இந்த வீடியோவிலேயே அவங்களே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய நேம் லிஸ்ட்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீ இதுலேயே செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நகை கடன் தள்ளுபடி மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு தள்ளுபடி தொகைக்கு கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? அதை பற்றின அப்டேட்டும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் சிறு குறு விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட நலத்திட்டங்களை வழங்குவதற்காக அவங்கள் பயன்பெறும் விதமாக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. இந்த 17,000 கோடி ரூபாய் யார் யாருக்கு போயிட்டு சேரப்போகுது அது எல்லாமே ஒரு பக்கம் பார்ப்போம். மெயினாக நம்ம பார்க்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பற்றின அப்டேட் தாங்க. சரிங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு 5 பவுன் வரை தள்ளுபடி, ஒரு சில பேருக்கு 10 பவுன் வரை தள்ளுபடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு என்ன வித்தியாசம், இது எல்லாமே பார்க்கலாங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் காண்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் அப்டேட்லாம் உடனுக்குடனே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தெரியுங்க. சரிங்களா? இந்த நகை கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் யார் யார், தகுதி இல்லாத நபர்கள் யார் யாருன்றதை பற்றின தெளிவான அப்டேட் பார்ப்போம். அதற்கு முன்பாக 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி, தகுதியுள்ளோர் யாரு, தகுதியற்றோர் யாரு பட்டியலை தயாரிக்க ஒரு குழுவே அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? நகை கடன்களை தள்ளுபடி பெறுவதற்கு முதல்ல அரசாணையின்படி யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதில் முக்கியமான என்ன காரணத்திற்காக தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா மெயினாக நம்ம பார்க்க போகிறது நகை கடன்களை பெறுவதற்கு தகுதி இல்லாத நபர்கள் யார் யார் அப்படின்றத பார்ப்போம். அதற்கான காரணத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் குடும்ப அட்டையின் படி இடம்பெற்றுள்ள அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஏஒய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. நகைகளே இல்லாமல் ஏட்டளவில் வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பமில்லாதவர்கள் படிவம் 3இல் உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களின் முகவரி இருந்தால் அவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? யார் யாருக்கெல்லாம் தகுதி உள்ளவங்க, தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் என்னென்ன காரணம் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதற்கான தள்ளுபடி பெறதுக்கு தகுதி உள்ளவங்களுக்கு வரக்கூடிய 2ஆம் வாரத்திலிருந்து, அதாவது 10ஆம் தேதி முதல் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செஞ்சுருவாங்க. அதற்கப்புறம் போயிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய நகைகளை மீட்டெடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.